நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இன்றைய நாளில் சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரைக்கும் நிறைய நபர்களுக்கு ஹார்ட்டில் அடைப்பு ஏற்படுதுங்க. குறிப்பாக கொழுப்பு கண்டென்ட் இருந்தால் கொழுப்பு அடைப்பு, உப்பு கண்டென்ட் இருந்தால் உப்பு அடைப்பு, சோடியம் கண்டென்ட் இருந்தால் சோடியம் அடைப்பு. இது 3 கண்டென்ட்டுமே ரத்தத்தில் தாங்க இருக்குது. அப்போது இந்த அடைப்புகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு நம்ம நிறைய மருத்துவ குறிப்புகள் கொடுத்துருந்தோம். மீண்டும் ஒரு விஷயம் கூட, நமக்கு அன்றாட பயன்படுத்தக்கூடிய பூண்டு 1 kg வாங்கி அதை உலர்த்தி எடுத்துக்கலாங்க. உலர்த்தி எடுக்கப்பட்ட பூண்டு 1/4 kg அளவுக்கு வருங்க. 1/4 kg அளவுக்கு பட்டை எடுத்துக்கலாங்க. 150 கிராம் அளவிற்கு மருதம் பட்டை எடுத்துக்கலாம். 3ஐயுமே உரலில் போட்டு இடித்து பவுடராக்கி எடுத்துக்கலாங்க. பவுடராக்கி எடுக்கப்பட்டதை 20 எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து அதில் பிசைஞ்சி அதை வெயிலில் உலர்த்தி திருப்பியும் அதை பவுடராக்கி எடுத்துக்கலாங்க. அப்படி பவுடராக்கி எடுக்கப்பட்ட பவுடர் தாங்க இந்த பவுடர். அப்போது இந்த பவுடரை காலையில் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவு, அதாவது 1 கிராம் அளவுக்கு எடுத்து உள்ளங்கையில் கொட்டி, சுகர் இல்லாத நபர்கள் தேன் கலந்து உபயோகப்படுத்தலாம். சுகர் இருக்கக்கூடிய நபர்கள் பசுமாட்டு நெய் கலந்து உபயோகப்படுத்தலாம், அல்லது நல்லெண்ணெய் கலந்து உபயோகப்படுத்தலாங்க. இதை இப்படி பேக்கெட்டாக கூட நம்ம என்ன பண்ணலாங்க, ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. ஏன்னா எங்கே போனாலும் இதை எளிமையாக எடுத்துகிட்டு போக முடியுங்க. அதே போல் நம்ம பார்க்குறோம், கேப்சூல் வடிவில் கூட நம்ம என்ன பண்ணாங்க, ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்படி ரெடி பண்ணி எடுக்கும்போது நமக்கு இந்த அடைப்புகள்னால ஒரு சிலருக்கு என்ன ஆகுன்னா, மூச்சு திணறல் ஏற்படும். ஒரு சிலருக்கு நெஞ்சு அமத்துற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குப்புன்னு வேர்த்துரும். ஒரு சிலருக்கு தொண்டை கரங்கருக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு தோள்பட்டை வலி இருக்கும். ஒரு சிலருக்கு முதுகு தண்டில் குத்துற மாதிரி இருக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா சலுக்குகள் அதிகமாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு தொடல் இரும்பல் வந்துகிட்டே இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்க்கும்போது ஹார்ட் வேகமாக துடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் அவருடைய உடல் வாகுக்கேற்ற மாதிரி இருக்குங்க. அந்த சிம்டம்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் இதை பயன்படுத்திட்டு வரும்போது அவங்க மாற அடைப்பிலிருந்து அவங்க காக்கப்படலாம் அப்படிங்கிறத நான் மகிழ்ச்சியாக தெரிவிச்சுக்கிறேங்க. ஏன்னா இன்றைக்கி அடைப்புனால நிறைய நபர்கள் என்ன போயிடுறாங்க, வாழ வேண்டிய வயதில் மறித்து போகிறாங்க. நீங்கள் உங்களுடைய வீட்டில் இதை உபயோகப்படுத்துங்க, இதை செஞ்சு பயன்படுத்துங்க. உங்களால் எடுத்து பயன்படுத்த முடியாத நபர்களுக்கு நாம் என்ன பண்ணுறோம், கொடுத்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களுக்கு நம்ம பல வருடங்களாக இதை இலவசமாகவே என்ன பண்ணிகிட்டு இருக்குங்க, கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 50% மேலே அடைப்பு இருக்கிற நபர்களுக்கு அதில் ஒரு பருப்பத்தை ஆட் பண்ணி நம்ம கொடுக்குறோம். அது சித்த மருத்துவருடைய ஆலோசனையின்படி நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுடைய ஹார்ட் அடைப்பிலிருந்து நீங்கள் என்ன பண்ணலாங்க, காக்கப்படலாம். அப்படிங்கிறத நான் மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கிறேன். நீங்கள் மட்டும் பயன்பெறாமல் அநேகர் பயன்படும்படியாக இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். நல்லதை பகிர்ந்து நலமுடன் வாழ்வோம்.